இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில் இந்த ரோடு ஓரத்துல இந்த சாலை போடுறதுக்கும் குழி வெட்டுறதுக்கும் குளம் ஏரியெல்லாம் தூர் எடுக்கிறதுக்கும் இருக்கிற அந்த தொழிலாளிகளை பார்த்தீங்கன்னா, பஞ்சாலையில வேலை செய்யறவங்க, இவங்களோட பிள்ளை குடும்பத்தை இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுல சொல்லிடுறேங்க. நான் சொல்லி முடிங்க. கிடைச்ச கூலி கொண்டு குடும்பம் நடத்த முடியல, கூலி கிடைக்காட்டி பட்டினி கடந்து துடிக்க முடியல. கிடைச்ச கூலி கொண்டு குடும்பம் நடத்த முடியல, கூலி கிடைக்காட்டி பட்டினி கடந்து துடிக்க முடியல. படிச்ச கஞ்சி குடிச்சு குழந்தை வயிறு தள்ளி கிடக்கு, படிச்ச கஞ்சி குடிச்சு குழந்தை வயிறு தள்ளி கிடக்கு. கட்டின மனைவி தலையும் சூப்பி போட்ட பணங்கொட்டையா இருக்கு. இப்படி கூனி கூறுகி நின்று குழந்தை குட்டி குடும்பத்தோட கூலிக்காரன் பட்ட பாடு இந்த நாட்டுல. அவன் வாழும் இடம் மரத்தடியில் சால ரோட்டுல. சுத்தமா இருக்கு. இந்த நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு 75% அப்படிதாங்க ஐயா இருக்கு. 2020 வல்லரசாயிடும் வல்லரசாயிடும் நம்மளா சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. 2020 வல்லரசு ஆகணும்னா கண்டிப்பா சாப்பாட்டுக்கு வழி இருக்கணும். நெட்ட நெடு கட்டிடங்கள் தொட்டு விடவால் வெளியே முட்டி முட்டி நிக்கிறத பாரு. பட்டமரம் போல இவன் பட்டினியாய் பாடுபட்டும் தரையில் கிடக்குறான் பாரு, கட்டான் தரையில் கிடக்குறான் பாரு. விவசாயியோட நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குங்க ஐயா. இத்தனை இடம் இருந்த போது நாத்து நட்ட இடமெல்லாம் இன்னைக்கு 4 லட்சம் மேல போயிட்டு ஐயா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி வளர்ந்துருக்குங்க. மேலை நாட்டு நாகரிகத்தை இன்னைக்கு இங்க கொண்டு வந்து புகுத்திட்டு இருக்கோம். எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு தெரியுங்களா. இன்னைக்கு இந்த கலாச்சாரம் எப்படி வளர்ந்துட்டு போயிருக்கு. மேலை நாட்டு நாகரிகத்தை பார்த்துன்னு சொன்னா, கோலிவுட் பிகர் போடும் லோகிப்பு ஜென்ஸ். நான் கேக்குறேன், குலவிளக்கே உனக்கு எதுக்கு டேட்டிங் டான்ஸ்? கண்டிப்பாங்க ஐயா. கோலிவுட் பிகர் போடும் லோகிப்பு ஜென்ஸ், குலவிளக்கே உனக்கு எதுக்கு டேட்டிங் டான்ஸ்? டாப்ஸ் போட்டு ஹீல்ஸ் மாட்டி டாபடிச்சு நடந்து வரும் நாகரிகம் வளர்ந்துருச்சுங்கண்ணாச்சி. இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சுங்கண்ணாச்சி. நான் செத்த இருன்னு சொன்னேன்ல, செத்துட்டு எப்படி இருப்பேன் கவனி. அன்னைக்கு அடுப்பு ஊதி வாழ்ந்து இருந்தோம், இன்னைக்கு ஆகாய விமானமும் ஓட்டிடுறோம். அடுப்பு ஊதி வாழ்ந்து இருந்தோம் எக்கா, ஆகாய விமானமும் ஓட்டிடுறோம். கல்விதனையும் கற்றிருக்கோம் நாங்க, கலைகள் பலவும் கற்றிருக்கோம் எக்கா. கேட்டியா? இன்னைக்கு வீட்டு பொறுப்போம் எங்களுக்கு, இந்த நாட்டு பொறுப்போம் எங்களுக்கு. வீட்டு பொறுப்போம் எங்களுக்கு எக்கா, நாட்டு பொறுப்போம் எங்களுக்கு. வீதியில் நீங்க தூற்றினாலும் நாங்க வெற்றி பெறவே போராடுவோம். வெளியில் இருக்கும் ஜவுளி கடை மனக கடையும் வீட்டுக்குள்ள. இங்க பாருங்க பரமசிவம், அவங்க 2 பேரும் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு சும்மா இருக்கணும்னு நினைக்கலாம். நீங்க பாட்டுக்கு சும்மா இருக்கப்படாது. கொடுமைன்னு குராம்பேட்டைக்கு வந்தா இங்க 2 கொடுமை கும்மி அடிச்சுக்கிட்டு அலையுது. இந்த அளவுக்கு தாயா சொல்லதா மகளிர் தினம் தேவையா? அதாவது மீன்பிடி தொழில ஒரு ஒழுங்குமுறை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சரி. அதாவது நான் ரொம்ப அரசியலுக்குள்ளெல்லாம் போக விரும்பலைங்க ஐயா. ஆனா ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடணும். சரி. இதுல 2 அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 12 கடல் மைல் தூரத்துக்குள்ள மீன் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா 12 கடல் மைல் தூரத்துக்குள்ள அந்த முறைப்படி அந்த மீன்கள் அதிகமா சிக்காது. அவங்க அந்த எல்லையை தாண்டி கொஞ்சம் போனா தான் மீனை பிடிக்க முடியும். இது எப்படி மீனவர்களை முடக்கிற திட்டம், வயிற்றுல அடிக்கிற திட்டம். 2வதுங்க ஐயா, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு 1 லிட்டர் டீசல் விலை எப்படி மானிய விலையில 16 ரூபாய்க்கு கொடுக்கிற அரசு, நம்ம நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கு என்ன விலை கொடுக்குதுன்னா டீசல் லிட்டர் 30 ரூபாய்க்கு கொடுக்குது. ஒரு மீனவர்களால நம்மளுக்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா, நமக்கும் உணவு வழங்குறாங்க. அந்த அந்த உணவு மீன்பிடி தொழில ஏற்றுமதி பண்ணுறதுனால நிறைய லாபத்தையும் நம்ம நாடு பாக்குது. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு எந்த உரிமையுமே இல்லைங்கய்யா. இத கட்சிகள் கூட்டம் போட்டு பேசுறாங்க, துண்டு போட்டு பேசுறாங்க, எப்படியோ பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு நிலைமை, தொழிலாளர்களுக்கு எந்த வித எதுவுமே இல்லைங்கய்யா. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இந்த குழந்தைகள் தினம்னு சொல்றாங்கல்ல, அதுவும் தேவையில்லைங்கய்யா. ஒரு குழந்தை அழுகுது பாருங்க,
இருக்கும் நாள் வரைக்கும் ஆயாதான் உறவோ, இறந்தால் பெற்றவர்கள் என்னை கட்டி அழுவாரோ. எங்கோ ஓடுகின்றார், எதையோ தேடுகின்றார், நான் எது கேட்டாலும் ஆயாவை சாடுகின்றார். எனக்கும் ஆசை உண்டு அம்மாவை கட்டிக்கொள்ள, எனக்கும் ஆசை உண்டு அப்பாவின் கரம் பிடிக்க. குழந்தைங்க நிலைமை இந்த நிலைமையில இருக்கு. ஒரு பிள்ளைங்க வெளியில சொல்ல முடியாம வெந்து செத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஒரு குழந்தைகள் தினம் தேவையா? அதனால நான் சொல்றேன், எல்லா தினங்களுமே முட்டாள்கள் தினம்தான். என்னைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்கிறவனுக்கு ஊதியம் சரியா கிடைச்சு பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா உட்காந்து ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுறானோ அந்த நாளை கொண்டாடுங்க. அது வரைக்கும் எந்த நாளும் கொண்டாட வேண்டாம். ஆனா அந்த உணர்ச்சி பாராட்டுதற்குரியது.